ஹாய். யானையை பற்றி நமக்கு என்ன தெரியும்? நிறையா திங்கும் நிறையா போகும், அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்புறம் யானை எங்கெல்லாம் பார்ப்போம்? கோயில், ரோட்டில் வரும், பிச்சை எடுத்து காசு போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவோம், நிறையா விஷயம் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் யானையை பற்றி எல்லாமே தெரியும் பாருங்கள். அப்புறம் கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கே நம்ம டோக்கன் வாங்கிட்டு எத்தனை பேர்னு சொல்லிட்டு மேலே ஏறணும். மேலே போகும்போதே நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தது காட்டெருமை, அப்புறம் குரங்கு, அப்புறம் கிளிகள் எல்லாத்தையும் ஃபுல்லாக லைவாக பார்த்தோம். மேலே ஏறினோட மேலே ஒரு செக் போஸ்ட் வரும், அந்த செக் போஸ்ட்டு இதுதான். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நாங்கள் போனோடனே எங்களுக்கு கண்ணில் தென்பட்டது ஃபஸ்ட்டு மயில் வண்டி நாங்கள் நிப்பாட்டினதுக்கப்புறம் மயில் சூப்பராக இருந்துச்சு. மயில் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கிட்டோம். அப்புறம் எங்கிட்ட திரும்பினோன்னே எங்களுக்கு பார்த்தா குரங்குங்க சேட்டை தாங்க முடியலை. அவ்வளோ குரங்கு மரத்துக்கு கத்திக்கிட்டு தாவிட்டு செம்ம அலப்பறா பண்ணாங்க. இந்த குரங்கோட பேர் கேட்டிங்கன்னா சிங்கவால் குரங்காம். பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னே அங்கே எலிஃபென்ட் சஃபாரிக்கான வண்டிங்கள்லாம் தயாராக இருந்துச்சு. அங்கே ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 250 ரூபா சார்ஜ் ஒன்றும் இல்லாமல் அவங்க பாதையில் தனியாக அவங்க வண்டி தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க வண்டி தான் போகுது. இங்கே நம்ம கொண்டாந்த வண்டியெல்லாம் ஓரமாக நிப்பாட்டிடணும். அங்கேருந்து நம்ம கிளம்ப ரெடி ஆகிட்டோம். வண்டி கிளம்புல கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம பார்த்தீங்கன்னா போகிற வழியில் மான் பார்த்தோம். டிரைவர்னா கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி நல்லா மானை சூப்பராக காட்டினார். மானும் நல்லா இருந்துச்சு, நல்லா 2 கொம்போட பெருசாக. இது மாதிரி நிறையா விலங்குகள் நம்ம போகிற வழியில் நிறையா பார்க்கலாம். அதுங்களை நம்ம கூப்பிட்டோம்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. இப்போ மானு கூப்பிட்டு தட்டுவோம் பாருங்களேன், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. எங்களுக்கு நல்லா பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம கரெக்டாக எலிஃபெண்ட் கேம்புக்கு வந்தாச்சு. நம்ம வந்தோன்னே ஃபஸ்ட்டு வரவேற்றது சலீமை தெரியாத ஆளே இருக்காது. சலீம் அப்படியே பாருங்களேன். சலீமை பற்றி அப்போ நம்ம கடைசியாக பார்க்கலாம். அது பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. உள்ளே போனோன்னே மொத்தம் 27 யானை இருக்கான். இங்கே 27 யானைகள், சின்ன தம்பி எல்லாமே இங்கே தான் இருக்கான். என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம ஹியூமன் மாதிரியே தான் இருக்கும், எல்லா டிசீஸும் மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் உணவுகள் அது கம்மி பண்ணுது. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உடம்புக்கு சேர்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபைக்கஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த என்ன சொல்கிறது, தாவரங்களை வளர்க்கணும். ரெகுலராக சாப்பிட்ற தாவரங்கள் கொஞ்சம் நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கிற தாவரம். இது கவர்மெண்ட் 2 டைம் பார்த்துங்க, ஒரு 20 கிலோ 30 கிலோ வரைக்கும் வரும், காலையில் சாயங்காலம் வரும். அப்போ ஒரு யானைக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது பாருங்க. மொத்தம் 27 யானைகள் இந்த கேம்பில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆசியாலே 2வது கும்கி யானையை ட்ரெயின் பண்ணுற கேம்பு இதுதான். ஃபஸ்ட்டு முதுமலை தெப்பத்தாருங்க. இதை என்ன ஹைலைட்டாக மலைவாழ் மக்கள் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி அந்த அங்கூசம் இருக்கு இல்லையா, ஊசி மாதிரி வச்சுருப்பாங்க, இப்படி இருக்கும். அதை போட்டு குத்துவாங்க. அதை ரொம்ப எடிகேட் பண்ணுற மாதிரி அதை ட்ரெயின் கேட்கலன்னா நசுக்குன்னு குத்திடுவாங்க. பூனூசி மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே கிடையாது. இங்கே அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு குச்சி இருக்கும், அதுதான் ஹைலைட்டுங்க. அந்த குச்சியை பார்த்தா தான் அந்த யானை இருக்கும். அந்த குச்சி அவங்க வச்சுருப்பாங்க கையில், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதில் தான் அவங்க ட்ரைன் பண்ணுவாங்க. ஸோ இதே யானைகள் பராமரிப்பு கேம்புக்காகவும் வனத்துறை சார்ந்த வேலைகள் செய்யும். 2வது சுற்றுலா இப்போ நீங்கள் பார்க்குறதுக்காகவும் ஆசியா யானைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் மெயினாக நல்லா கேட்டீங்க. ஆசியா யானைகள் ஏஷியன் எலிஃபென்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கேம்பு கவர்மெண்ட் வச்சு இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஊருக்குள்ளே வர யானைகளை துரத்தி அதை மறுபடியும் காட்டுக்குள்ளே தான் அவங்களை பிடிக்கக்கூடாது. அது என்னன்னா என்ன நினைக்கிறாங்க, பிடிச்சிருவாங்க டக்குன்னு போய் ஒரு யானையை அவங்க நினைச்ச மாதிரி பிடிக்க முடியும். சரிங்களா, அது ட்ரெயின் இருக்குது. மொத்தமாக ட்ரெயின் ஒரு 20 எல்லாம், ஒரு 16, 4, 5 எல்லாம் இருந்ததுலாம் ஒன்றும் பண்ண முடியும். ஸோ ஒரு யானையை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஸ்டாஃப் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் பண்ணோம். யானை சமவள பாதையாக இருக்கும். ஒரு 10 அடி குழி இருக்கக்கூடாது, கிணறு இருக்கக்கூடாது. ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டுனா யானை எந்த அளவுக்கு கோவப்படுத்துருந்தோ அந்த இடத்துல மக்கள் அந்த சும்மாவும் இருப்பாங்க. பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, நிற்காமல் போகும். அது ஒரு மைண்ட் இல்லாமல் நிற்காமல் போகும். ஸோ அந்த மாதிரி ஓடுற நேரத்தில் இந்த கும்கி யானை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணும். அதில் பிடிக்கிறது, இல்லாட்டி அடித்து விரட்டி மறுபடியும் உள்ளே பார்த்து ஒரு மறுபடியும் அதே ஹேபிடேஷனுக்கு அந்த யாரை வருதான்னு பார்க்கணும். இல்லாட்டி அதை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது மக்களுக்கு. அதுதான் மிகப்பெரிய தவறுங்க. சரிங்களா, அக்ரிகல்ச்சருக்குள்ளே வந்தாலும் அதுக்கான இது சேதமெல்லாம் ஃபாரஸ்ட் வாங்கி கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். யானைகள் இல்லைன்னா நம்ம நாடே இல்லைங்க. காடு இருக்காது, நம்ம நாடே இருக்காது. அதுதான் உண்மை. சரிங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ண விடுறதில்லை. ஸோ அப்போது இந்த ஒரு யானையை ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணோன்னா ஒரு யானைக்கு இவ்வளோ பிரச்சனைனா ஒரு 4-5 யானைங்க ஸ்டாஃபுங்க
இதெல்லாம் பண்ணி வெட்டினரி ஆஃபீஸர்ஸ் அவரோட ஹெல்த் கண்டிஷனெல்லாம் பார்க்கணும். நீங்கள் டக்குன்னு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆப்ரேஷன் பண்ணிடுவீங்களா? அப்புறம் எல்லா செக்கப் முடிஞ்சு அனஸ்தீசியா டாக்டர் அவர் வந்து அவர் ஒரு தடவை செக் பண்ணி இவருக்கு இவ்வளோ டோஸ் கொடுத்தாக்கா இவர் மைக் இப்படியே படுத்துருப்பார், அப்புறம் அவர் ஊசி போட்டு நம்ம அப்படியே இருப்போம், அப்படி என்னெல்லாமோ ஆப்ரேஷன் பண்ணோம். அனஸ்தீசியா டாக்டர் மட்டும் வெயிட் பண்ணுறீங்களா? அதே மாதிரி தான் வெட்டினரி ஆஃபீஸர்ஸும் அவங்களோட நம்ம மனுஷனை பிடிச்சி உட்கார டக்குன்னு குத்தி எடுக்கிறது. யானைகிட்ட போக முடியுமா? முடியாது. ஸோ வெயிட் பண்ணி வெட்டினரி ஆஃபீஸர்ஸும் டாக்டர்ஸ் எங்கள் ஆஃபீஸர்ஸ் நின்று பார்க்கணும் போது அதை பார்த்து யானைகளோட பழக்க வழக்கங்கள் அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு அது ஒரு பார்த்து அது புரியறதுக்கே 4-5 வாரம் ஆகிடும். டக்குன்னு எடுத்து வந்து மயப்பூசியெல்லாம் போட முடியாது. யானையை ஒரு 10 நாள் அவங்க வெட்டினரி ஆஃபீஸர் டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் பார்த்து அவர் ஓகே நல்ல ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது, நல்ல பலமாக இருக்குது யானை அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் இது காட்டுக்குள்ளே போய் திரும்பி வருதா நல்லா பார்த்துட்டு அப்புறம் தான் யானைகளே பிடிக்கணும். ஆனால் மக்கள் சும்மா இருப்பாங்களா? எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அதை டிரான்ஸ்லேஷன் பண்ண இடத்துல எங்களையும் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. யானையை டிஸ்டர்ப் பண்ணாலாமல் ஆஃபீஸர்ஸ் அவரை பார்க்குறது அந்த யானைகளை அதை அப்சர்வ் பண்ணவே முடியும். முதல்ல அப்சர்வேஷன், என்டர்டெயின்மெண்ட்டு கிடையாது ஃபாரஸ்ட்டில். அப்சர்வேஷன் சரிங்களா, ரிலாக்ஸேஷன், அது அப்படியே இங்கே இருக்க இன்டர்னல் எனர்ஜியை காஸ்மிக் எனர்ஜியை உள்வாங்கி அதை வந்து ரெஜுமினேஷனாக மாற்றணும். இந்த பர்பஸ் மட்டும்தான் நீங்கள் ஃபாரஸ்ட்லேயே போகணும். புளியை பார்க்கணும், செட்டி பார்க்கணும் போனீங்கன்னா ஜூக்கு தான் போகணும். புரியுதுங்களா? வனம் சார்ந்த இது வந்து எப்படி விலங்குகள் வாடுது, நம்ம காடுகள் எப்படி இருக்குது, இந்த காடுகள்னால பாருங்க நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால தான் 14 சபோர்டினேட் கண்ட்ரி இருக்குது. அதாவது யாருக்கா தெரியுமா? தெரியாது. நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா 14 கண்ட்ரியோட கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிடுது. அதனால தான் அவனே எல்லாமே வந்து என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட்டை பற்றி இப்போ கிளைமேட் சேஞ்சுன்னு எல்லா நாளும் ஏன் இந்தியா பக்கம் திரும்பி இருக்காங்க யாருக்காவது தெரியுமா? எதனால்? நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் காப்பாற்றினா தான் அவங்க நாடு மழை பெய்யும், சிறப்பான ஆக்சிஜன் கிடைக்கும், சிறப்பான மழை பெய்யும். வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கிறது நமக்கு இன்னும் தெரியாமல் நம்ம மக்கள் இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் அதிகமான டென்சிட்டி வந்து சவுத் சைடு கிடையாது. எந்த டென்சிட்டி வந்து இந்த ட்ரை மிசிடிசியஸ் ஃபாரஸ்ட் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து நம்மகிட்ட தான் இருக்குது, சவுத் சைடில் இருக்குது, நார்த் சைடில் கிடையாது. அவ்வளோ முக்கியமான பகுதியில் நான் சொன்ன மாதிரி 397 கிலோமீட்டரில் ஜஸ்ட் 18 கிலோமீட்டர் தான் நம்ம உள்ளே போகணும். சரிங்களா? 1600 வகையான தாவரங்கள், செடி கொடிகள், ஆர்கிட் 10,000 வகை இருக்குது, 300 பேர்ட்ஸ் இருக்குது, 300 பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் இந்த ஸ்மால் இன்செக்ட்ஸ், வெர்டிக்கல் ஆம்பியன்ஸ் வந்து 6600 எபோவ். சரிங்களா? எல்லாமே ஹை எலிவேஷன் வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. சவுத்தோட ஹிமாலயஸ் எது தெரியுமா? இந்தியாவில் ஹிமாலயஸ் இருக்குது. சவுத்தோட ஹிமாலயஸ் எது இருக்குது? ஆனந்தி அவர் கிளாஸ் பண்ணி அவ்வளோ இப்போ சவுத் சைடோட ஹிமாலயஸ் வந்து அவர் சொல்கிறது இல்லையா, எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு சொல்லி கேரளா ஒட்டி தான் இருக்குது. சரிங்களா? இதை வர காற்று ஆக்சிஜன் வந்து எல்லாமே தடுத்து நிறுத்தி அதை ரொட்டேஷன் பண்ணி அதர் கண்ட்ரிக்கு அனுப்புறது யாருங்க? வெஸ்டர்ன் காட்ஸ். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை தான் அப்படி தாங்கி இப்படியே அரேஜென்சியில் வர விண்டெல்லாம் அப்படி வந்து ரொட்டேட் பண்ணி விட்டோம். சவுத் சைடு இருக்கிற அமேசான் வந்து அங்கே இருக்கிற கண்ட்ரி யூகே பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, யூரோப் கண்ட்ரிஸ் பண்ண போலண்ட், ஜெர்மனி அங்கே இருக்கிறதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இந்தியாவுக்கு இந்த பக்கம் இருக்கிற கண்ட்ரிஸில் யார் பார்க்குறா? நம்ம காடு பார்த்துட்டு இந்த கண்டுபிடிச்சி ஜப்பான் கண்டுபிடிச்சான். அதனால தான் மியாவாக்கி காடு வளர்ப்பு திட்டம், ஜப்பான் காடு வளர்ப்பு திட்டம் இந்தியாவில் வந்து நான் இருக்குங்களா, இந்தியாவில் இருக்கிற சும்மா இருக்கிற நிலங்கள் எல்லாம் காடு வைக்கிறது அவ்வளோ முக்கியம் கொடுக்குறான். அவ்வளோ கண்ட்ரி வந்து இந்தியா மேலே நம்ம வெஸ்டர்ன் காட்ஸை அவ்வளோ இதாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வேர்ல்டில் இல்லாத, அதாவது அமேசான் இல்லாத பொருள் நம்மகிட்ட இருக்குது, ஸ்பீசிஸ் எல்லாம் இங்கே இல்லாத பொருள் அங்கே இருக்குது. இப்போ அமேசானுக்கு நிகரான ஒரு காரை பேலன்ஸ் பண்ணோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தான் வைக்க முடியும். வேறு எந்த காட்டையும் வைக்க முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலையை தான் வச்சா தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும்னு தெரியும். இப்போ நம்ம காடுகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை தான் அப்படி தாங்கி இப்படியே அரேஜென்சியில் வர விண்டெல்லாம் அப்படி வந்து ரொட்டேட் பண்ணி விட்டோம். சவுத் சைடு இருக்கிற அமேசான் வந்து அங்கே இருக்கிற கண்ட்ரி யூகே பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, யூரோப் கண்ட்ரிஸ் பண்ண போலண்ட், ஜெர்மனி அங்கே இருக்கிறதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இந்தியாவுக்கு இந்த பக்கம் இருக்கிற கண்ட்ரிஸில் யார் பார்க்குறா? நம்ம காடு பார்த்துச்சு. இந்த கண்டுபிடிச்சி ஜப்பான் கண்டுபிடிச்சான். அதனால தான் மியாவாக்கி காடு வளர்ப்பு திட்டம், ஜப்பான் காடு வளர்ப்பு திட்டம் இந்தியாவில் வந்து நான் இருக்குங்களா, இந்தியாவில் இருக்கிற சும்மா இருக்கிற நிலங்கள் எல்லாம் காடு வைக்கிறது
அவ்வளோ முக்கியம் கொடுக்குறான். அவ்வளோ கண்ட்ரி வந்து இந்தியா மேலே நம்ம வெஸ்டர்ன் காட்ஸை அவ்வளோ இதாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வேர்ல்டில் இல்லாத, அதாவது அமேசான் இல்லாத பொருள் நம்மகிட்ட இருக்குது. டிசிஸ்லாம் இங்கே இல்லாத பொருள் அங்கே இருக்குது. இப்போ அமேசானுக்கு நிகரான ஒரு காரை பேலன்ஸ் பண்ணோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தான் வைக்க முடியும். வேறு எந்த காட்டையும் வைக்க முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலையை தான் வச்சா தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும்னு தெரியும். இப்போ நம்ம காடுகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஃபாரஸ்ட் கேம்பஸ் எல்லாம் இருந்ததுன்னா குழந்தைகள் பேர்டு வாட்சிங் ஒரு 2 days 3 days எங்கேயாவது போர்டு வீடு விளம்பரமெல்லாம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து குழந்தைகள் கூட்டிகிட்டு போங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது அதுதான். ஃபாரஸ்ட்டை குழந்தைகளை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி எல்லா சப்ஜெக்டும் சரிங்களா, எல்லாமே கம்ப்ளீட் வந்துடும். ஜியோகிரஃபி வந்துடும், சயின்ஸ் வந்துடும், பாட்டனி வந்துடும், மேக்ஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும். இல்லை நம்ம பர்டிகுலராக அப்படியே போயிட்டு வந்தோம்னா அது வராது. ஸோ இன்டர்னல் எனர்ஜியும் இருக்குது. இப்போ பார்த்துங்க, ஃப்ரெண்டு டாக்டர் அவர் சொல்கிறாரு, 100 பேபியை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹை பீக் கொண்டு போகிறாங்க. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் மேபி. ஏன்னா இங்கே இருக்க பியூரிட்டி ஆக்சிஜன் இன்டர்னல் ஆர்கன்ல ஸ்டிமுலேட் பண்ணுது. நீங்கள் டீடாக்ஸ் மெத்தட் இங்கே தான் பண்ணிட்டு இருக்கு. அது இயற்கையே பண்ணிட்டு இருக்குது. அதனால தான் ஃபாரஸ்ட்டில் போய் சத்தம் போடாதீங்க, எந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடுறது, அது அப்படியே திரும்பிடும். அது இப்போ தெரியாது. பட் அதுக்கானது வந்து தப்பாக எதாவது பண்ணுறாங்கன்னா அது வேறு. தெரியாமல் பண்ணுறாங்க, அவேர்னஸ் தெரியாமல் பண்ணுறாங்க. தெரியாமல் வாழ்ந்தா அன்றைக்கி படிப்பறிவு ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் இந்த யானையை பார்த்தது நம்ம குடும்பமாக வாழத்தை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டது வந்து யானையை பார்த்து தான். ஆமாம், அதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யானையாக இருந்தாலும் அந்த யானை அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு போகாது. எல்லாம் அஞ்சலி சேர்த்துட்டு அந்த மாதிரி தான் போகும். அப்போ நம்ம வந்து அறிவு இல்லாமல் இருந்தோம். அப்போ இந்த யானை கூட்டத்தை பார்த்து தான் நம்ம வாழவே கற்றுக்கிட்டோம். இப்படி தான் வாழணும், அதுகளே இப்படி வாழும்போது நம்ம அப்படி வாழணும்னு தெரிஞ்சதே வந்து இந்த யானை தான் நம்மளுக்கு வழிகாட்டியே இருந்தோம் அந்த காலத்தில். அந்த மாதிரி ஒரு அறிவுள்ள ஜீவனுங்க. இப்போவுமே ஒரு ஆப்ரேட்டாக ஒரு யானை பிடிக்கிறதா மேலே உட்காந்து தான் பண்ணுவேன். அந்த யானை வந்து என்னை அடிக்கிறதுக்கு தான் வரும். ஃபஸ்ட்டு இதுக்கிட்ட சண்டைக்குன்னு வராதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது போட்டு நம்மளை போட்டு இழுத்து அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்மளை போட்டு மேலே வந்து ஃபைட்டுக்கு வரும். அப்போ காப்பாற்றுறதே வந்து நம்மளுக்கு இதுதான், விட்டு கொடுக்காதுங்க. இந்த நேரத்தில் மனுஷனை கூட நம்ப முடியாதுங்க. இந்த மாதிரி வாயில ஜீவனை நம்பலாம். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் சேர்க்குற மாதிரி எங்கள் மாதிரி நீங்கள் இங்கே இருக்க முடியாதுங்க. ஆமாம், நீங்கள் சொகுசா ஆமாம் உங்களை மேலே ஏற்றி இறக்கி இவ்வளோ பேரை ஏற்றி இறக்கணும். இல்லைன்னா விடவே மாட்டாங்க. அவங்கள மாத்திரம் ஏற்றி இறக்கிட்டீங்க, உங்களை தொடாமையே விடுறது அதுதான். உங்களை ஒரு ஆளை தொட வச்சோம்னா இத்தனை பேரை தொடணும், போட்டோ எடுக்கணும். இதனால தான் கயிறு கட்டியே இருந்தேன். கண்ட்ரோல்லையே பண்ண முடியாதுங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால பெசமா அப்படி உட்காந்து பார்த்து போனீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்து நாங்கள் போயிடுவோம். இல்லைம்மா, தொட முடியாது. Bye.